பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வருடங்கள் முழுவதும் எதிர்பார்த்து காத்து கிடந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அடைவதற்கான சந்தர்ப்பத்தையும் அருளையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கிறான். எம்முடைய சலஃபுகள் என்று சொல்லக்கூடிய எம்முடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அல்லாஹுவிடத்தில் ரமதானை அடைய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்வார்களாம். மீதி 6 மாத காலம் ரமதானில் செய்திருக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுவே ரமதானில் செய்த அமல்களை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். எப்படியாகினும் வருடம் முழுவதும் ரமதானினுடைய அந்த தாக்கம், ரமதானினுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது எம்முடைய முன்னோர்களினுடைய வாழ்வை கோலாட்சி இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 தோழர்கள் அல்லாஹுவின் தூதரை சந்திப்பதற்காக வருவார்கள். இருவரும் சிநேகிதர்கள், நண்பர்கள். அல்லாஹுவின் தூதரை சந்திப்பார்கள், அல்லாஹுவின் தூதரிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த 2 தோழர்களும் அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து ஒரே நாளிலே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஒரே நாளில் 2 தோழர்கள் அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். அந்த இருவரில் ஒருவர் அதிகம் அல்லாஹுவினுடைய வணக்க வழிபாடுகள், நன்மைகளில் ஆர்வப்படுதல், போராட்டங்களில் முன்னால் நிற்குதல் என்பதாக அந்த இருவரில் ஒருவர் அதிகமாக இபாதத்துகளிலும் போராட்டங்களிலும் முன்னால் நிற்கிறார். இனி ஒருவர் யதார்த்தமாக எல்லோரையும் போன்று கடமையான இபாதத்துகளை செய்கிறார். அவரினுடைய வாழ்க்கை பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருவரில் அதிகம் அல்லாஹுவின் பாதையில் ஆர்வப்படக்கூடிய, போராட்டங்களில் முன்னால் நிற்கக்கூடிய அந்த தோழர் ஒரு யுத்தத்திற்கு சென்று ஷஹீதாகி விடுகிறார். இவர் ஷஹீதானதற்கு 1 வருடத்திற்கு பிறகுதான் இனி ஒரு தோழர், 2 நபர்களும் தோழர்களாக அல்லவா இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். அந்த இருவரில் 2ஆம் அவர் தன்னுடைய நண்பர் மரணித்து 1 வருடத்திற்கு பிறகு வீட்டிலே எல்லோரையும் போன்று சாதாரணமாக மரணத்தை தழுவுகிறார். இந்த 2 நபர்களையும் உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், தொல்ஹத் இப்னு உபைதுல்லா, இந்த இருவரையும் கனவிலே பார்க்கிறார். ரசூலினுடைய காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள். இருவரையும் கனவிலே காணுகிறார். 1 வருடத்திற்கு முன்பு அல்லாஹுவின் பாதையில் மரணத்தை தழுவினார் அல்லவா, ஷஹீதானார் அல்லவா, அவர் சுவனத்தினுடைய வாசலிலே சுவனத்தில் நுழைவதற்காக எதிர்பார்த்து நின்று கொண்டே இருக்கிறார். ஆனால் 1 வருடத்திற்கு பிறகு வீட்டிலே மரணித்தார் அல்லவா. 1 வருடத்திற்கு பிறகு வீட்டிலே எல்லோரையும் போன்று சாதாரணமாக மரணித்த அந்த தோழர் சுவனத்திற்குள்ளாக முன்னால் அழைத்து செல்லப்படுகிறார் வானவர்களால். இந்த அல்லாஹுவின் பாதையில் 1 வருடத்திற்கு முன்பு மரணித்தவர் சுவனத்திற்குள்ளாக முந்தி செல்லும் பொழுது வானவர்கள் தடுக்குகிறார்கள், இல்லை நுழையாதீர்கள், உங்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை, உங்கள் தோழருக்கான நேரம் தான் தற்பொழுது வந்திருக்கிறது, உங்களை விடவும் உங்கள் தோழர் தான் முன்னால் சுவனம் செல்வதற்கு தகுதியானவர் என்பதாக 1 வருடத்திற்கு பிறகு வீட்டிலே யதார்த்தமாக மரணித்தவரை வானவர்கள் சுவனத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார்கள். கனவிலே கண்ட தொல்ஹத் இப்னு உபைதுல்லாவிற்கு பெரிய ஆச்சரியம்.
அல்லாஹுவின் பாதையில் ஒரு வருடத்திற்கு முன்பு ஒருவர் மரணித்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு சாதாரணமாக மரணித்தவரை வானவர்கள் சுவனத்திற்கு அழைத்து செல்வதும், ஒரு வருடத்திற்கு முன்பு அல்லாஹுவின் பாதையில் மரணித்தவரை வானவர்கள் இன்னும் உங்களுக்கான நேரம் வரவில்லை என்று சுவனத்தை விட்டு வெளியே நிப்பாட்டி வைத்திருப்பதும், இது ஆகப்பெரிய ஆச்சரியம். மறுநாள் அல்லாஹுவின் தூதரினுடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு தெரியும் அல்லவா, 2 தோழர்கள் ஒன்றாகவே நம்மை சந்தித்தார்கள், உங்களை ஒன்றாகவே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். அந்த இருவரில் ஒருவர் அதிக ஆர்வப்படக்கூடியவர், போராட்டங்களிலே முன்னால் நிற்கக்கூடியவர், ஒரு வருடத்திற்கு முன்பு ஷஹீதானார் அல்லவா. அந்த இருவரில் இனி ஒருவர் ஒரு வருடத்திற்கு பிறகு வீட்டில் தானே மரணித்தார். அந்த இருவரையும் நான் கனவிலே கண்டேன். ஷஹீதானவர் இன்னும் சுவனம் நுழையவில்லை, ஆனால் வீட்டிலே மரணித்தவரை வானவர்கள் சுவனத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை கண்ட அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது? அல்லாஹுவின் பாதையில் மரணித்தவரை விடவும் ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் மரணித்தவர் ஒரு வருட காலம் இந்த உலகத்தில் தங்கினார் அல்லவா. கது மக்கஸ ஹாதா, அவர் ஒரு வருட காலம் இந்த உலகத்தில் தங்கினார் அல்லவா. அப்படி தங்கி இருக்கும் பொழுது வஅத்ரக ரமதானு ஃபஸாமஹு வஸல்லா, அந்த வருடத்தினுடைய ரமதானை அவர் அடைந்திருப்பார், நோன்பு நோட்டிருப்பார், தொழுதிருப்பார். ரமதானை அடைந்தவருக்கும் ரமதானை அடையாதவர்களுக்கும் மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்குமான தூரம் வித்தியாசம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரமதானை அடையுதல் ஒரு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிறோம். நம்மோடி பயணப்பட்ட, சென்ற வருடம் நம்மோடி பயணப்பட்டவர்கள், உங்களுக்கு தெரியுமா, துருக்கியினுடைய நிலநடுக்கம் என்பது பூமி தட்டுகள் 2 உராய்சியது. நம்மை போன்று ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருந்த முஸ்லிம் சமூகம் தான் அவர்கள். எவ்வளவு நொடிகள்? வெறும் 8 நொடிகள், 10 நொடிகள் மட்டும்தான். விரல்களை இப்படி சுண்டி எடுத்தால் 10 நொடிகளுக்குள்ளாக ரமதானை அடையாமலேயே ஒரு 50,000 மக்கள் பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஆயுளை நீட்டி தந்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய ரமதானை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரமதானினுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். என் பாச சகோதரனே, ரமதானை அணு அணுவாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ரமதான் எம்முடைய நன்மைகளினுடைய தட்டுகளை கனப்படுத்துவதற்காக, ரமதான் எம்முடைய சுவனங்களினுடைய கதவுகளை எமக்காக திறந்து கொடுப்பதற்காக, ரமதான் எம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, ரமதான் அல்லாஹுவின் பொருத்தத்தை சொந்தம் கொண்டாடுவதற்காக, அல்லாஹ் நம்மின் மீது கொண்ட கருணையினால் இந்த மாதத்தை அல்லாஹ் அடைய வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரத்யோகமான வேலையை அல்லாஹ் செய்கிறான் பாருங்கள். ரமதானினுடைய முதல் நாளிலேயே எவ்வளவு பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உலகத்தில் நடத்துகிறான் பாருங்கள். இமாம் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானினுடைய முதல் நாளில் எங்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படி உபதேசம் செய்தார்கள். அதாக்கும் ரமதானு ஷஹ்ரு முபாரக், பரக்கத்தை பொழியக்கூடிய, அருள்களை சுமந்திருக்கக்கூடிய ரமதானினுடைய மாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. 12 மாதத்தில் முபாரக்குன் ஷஹ்ரும் முபாரக்குன் என்ற வார்த்தையை ரசூல் எந்த மாதத்திற்கும் பயன்படுத்தியதில்லை, ரமதானுக்கு மட்டும்தான். உண்மையும் அதுதான். ஷஹ்ரும் முபாரக், பாக்கியங்களை, அருளை சுமந்திருக்கக்கூடிய மாதம் உங்களது வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டது. ஃபரதல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் ஸியாமா, இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே அல்லாஹ் சுவனங்களை அலங்கரித்து சுவனங்களினுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்குகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கதவுகளை இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் மூடுவதாக இல்லை. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே தன்னுடைய அடியார்கள் தப்பித்தவறி கூட நரகத்திற்குள்ளாக நுழைந்து விடக் கூடாது என்பதற்காக நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் இழுத்து மூடுகிறான். இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் அந்த கதவுகளை திறப்பதாக இல்லை. இன்னும் சுஃபிதத் ஷயாத்தீன், யாரால் பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் வைத்திருக்கிறான்.
மன் ஹுரிம ஹைரஹா, யார் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்களோ அவர் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுவார். லில்லாஹி உத்தகாஉ மினன் நார், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து தனது அடியார்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் அல்லாஹுவே இந்த உலகத்தில் பிரத்யோகமாக இயங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹுவே சுவனங்களை அலங்கரிக்கிறான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, அல்லாஹுவே நரகங்களை பூட்டுகிறான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹுவே ஒவ்வொரு நாளும் தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இனி ஒரு அறிவிப்பில் இப்படி பதிவு செய்யப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு வானவர் சப்தமிடுவாராம், யா பாஇயல் கைரி அக்பில் வ யா பாஇய ஷர்ரி அக்ஸிர், நன்மை செய்யக்கூடியவனே இது நன்மையினுடைய மாதம், இந்த மாதத்திலாவது நீ நன்மையில் ஈடுபட்டு கொண்டிரு. வ யா பாஇய ஷர்ரி, தீமைகளிலும் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் போராமைகளிலும் கள்ளங்களிலும் கபடங்களிலும் பயணிக்க கூடியவனே, இந்த மாதம் தீமைகள் விலக்கூடிய மாதம், தீமைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மாதம். யா பாஇய ஷர்ரி, தீமைகளில் உலாவரக்கூடியவனே, தீமைகளில் மூழ்கி கிடக்கக்கூடியவனே, அக்ஸிர், இந்த மாதத்திலாவது தீமைகளிலிருந்து நீ விலகிக்கொள் என்பதாக ஒரு வானவர் ஒவ்வொரு நாளும் வானலோகத்தில் சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முதன்மையான இபாதத், நோன்பினுடைய சில சட்டதிட்டங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? முதன்மையாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கிய ஒரு இபாதத், அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான். யார் மீதெல்லாம் கடமை? முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் நோன்பு கடமை. சில நபர்களுக்கு விடுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தர்ப்பத்தை, சூழலை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். யார் பயணத்தில் இருப்பார்களோ, யார் நோயாளியாக இருப்பார்களோ, எந்த பெண்மணி மாதவிடாய் மற்றும் பிரசவத்தீட்டினுடைய பெண்ணாக இருப்பாளோ, எந்த பெண்மணி வயிற்றிலே குழந்தையை சுமக்குகிறாள், இவள் காலையிலிருந்து மக்ரிப் வரை உண்ணாமல் பருகாமல் இருந்தால் நீர்ச்சத்து குறைந்துவிடும், வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதாக உணர்ந்த அந்த பெண்மணி, மேலும் எந்த பெண்மணி குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவாளோ, அப்படி நாம் நோன்பு நோற்றால் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய உணவு சுரக்காது என்பதாக பயப்படக்கூடிய பெண்கள், இப்படி இந்த 5 நபர்கள் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. பயணத்தில் இருக்கக்கூடியவர், நோயாளியாக இருக்கக்கூடியவர், அதே போன்று மாதவிடாயினுடைய பெண்மணி அல்லது பிரசவத்தீட்டினுடைய பெண்மணி, வயிற்றிலே கருவை சுமக்கக்கூடியவள், அதே போன்று குழந்தைக்கு பாலூட்டக்கூடியவள், இந்த நோயாளிகளினுடைய பட்டியலில் வயது முதிர்ந்த ஆண்களும் பெண்களும் கூட உள்ளே வந்து விடுவார்கள். 70 வயது 80 வயது ஒரு வயோதிகர் இருக்கிறார், அவரால் நோன்பு நோக்க முடியாது, நோன்பு நோற்றால் உடலுக்கான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும், நடுக்கங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதாக வயது முதிர்ந்தவர்கள், நோன்பு நோற்பதற்கு சக்தியற்ற வயது முதிர்ந்தவர்கள் இந்த நோயாளிகளினுடைய பட்டியலுக்குள்ளாகவும் வந்து விடுவார்கள். இவர்களை தவிர ஊரிலே தங்கி இருக்கக்கூடிய முஸ்லிமான பாலிகான வயதடைந்த ஆண் பெண் புத்தி தெளிவாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீது நோன்பு கடமை. யாரேனும் ஒருவர் தொழிலை காரணம் காட்டி, வியாபாரத்தை காரணம் காட்டி, பல சகோதரர்களை பார்க்கலாம், ஏன் நீங்கள் நோன்பு நோக்கவில்லை? இல்லை, நாங்கள் கூலி வேலை செய்கிறோம். கூலி வேலை செய்பவர் தொழுகையை விட முடியுமா? கூலி வேலை செய்பவர் அல்லாஹ்வினுடைய ஃபர்தான இபாதத்துகளில் நோன்பு என்பது ஃபர்த். கஞ்சி காய்ச்சுகிறோம், அதனால் நாங்கள் நோன்பு நோக்கவில்லை, வெக்கையில் இருக்கிறோம். நாங்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், நோன்பு நோற்றால் எங்களுக்கு சிரமம் ஏற்படும். யார் அனுமதி கொடுத்தது? ஃபர்தான இபாதத்துகள் உலகத்தினுடைய மார்க்கம் சொன்ன நிபந்தனைகளை தாண்டி நாங்களாக எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் இந்த அனுமதியும் கிடையாது. அதனால்தான் உலகத்தில் தோன்றிய அத்தனை மார்க்க அறிஞர்களும், சமீப காலத்தில் வாழக்கூடிய
சாலிகுல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் சலஃப் மன்ஹஜினுடைய மூத்த மார்க்க அறிஞர் அவர்களிடத்தில் கேட்கப்படும், ஒரு மனிதர் தொழிலை காரணம் காட்டி நோன்பை விட்டு விடலாமா? சொல்வார்கள், யாருக்கும் தொழிலை காரணம் காட்டி நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதற்காக தொழிலை விடலாமே தவிர நோன்பை விட முடியாது. காரணம், நோன்பு என்பது ஃபரதல்லாஹ் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லஸீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான். அல்லாஹ் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான். குத்திப கடமையாக்கி விட்டான், கடமையாக்குகிறான் என்றல்ல, உங்கள் மீது நோன்பு கடமையாகி விட்டது. ஆதலாலே அன்பான சகோதரர்களே, எவையெல்லாம் நோன்பை முறிக்கும்? மூன்றே மூன்று காரியங்கள் தான் நோன்பை முறிக்கும். முதல் காரியம் குடிப்பது, பருகுவது. நம்ம எல்லோருக்கும் தெரியும். வேண்டும் என்பதாக குடிப்பது, வேண்டும் என்பதாக தண்ணீரை அருந்துவது. தெரியாமல் ஒருவர் அருந்து விடுகிறார், அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள். ஞாபகம் வந்ததற்கு பிறகு பின்வாங்கிவிட வேண்டும். தெரியாமல் ஒருவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவரினுடைய நோன்பை முறிக்காது. தெரிந்ததற்கு பிறகு ஒரு மிடரை அவர் முழுங்கிவிட்டாலும் அவரினுடைய நோன்பு முடிந்துவிடும். அப்ப நோன்பை முறிக்கக்கூடிய மொத்தம் மூன்றே மூன்று காரியங்கள் தான். முதல் காரியம் குடிப்பது, பருகுவது. இரண்டாவது ஜிமா, மனைவியோடு உறவு கொள்வது. மூன்றாவதாக வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள், யதார்த்தமாக வாந்தி வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் நோன்பு முறியாது. அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் அந்த நோன்பை தொடரட்டும். வேண்டுமென்று ஏதோ ஒரு சூழலுக்காக வேண்டுமென்று நாமே வாந்தி எடுப்போம் என்று சொன்னால் அவரினுடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த மூன்றை தவிர மற்ற எதுவும் ஒருவரினுடைய நோன்பை முறிக்காது என்று நாம் ஹதீசுகளில் படிக்கிறோம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சில நபர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கான குற்றப்பரிகாரம் என்ன? ஒருவர் பயணத்தில் இருந்தார் என்று சொன்னால் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அவர் பயணத்திலிருந்து திரும்பியதற்கு பிறகு விடுபட்ட நோன்புகளை கணக்கிட்டு கலா செய்ய வேண்டும். நோன்பில் தான் கலா என்ற ஒரு கடமையே இருக்கிறது. தொழுகையை கதா செய்வதற்கு வழியே கிடையாது. ஆனால் நோன்பு என்ற அந்த இபாதத்து மட்டும்தான் கதா இருக்கிறது. பயணத்தில் இருக்கிறார், ரமதானினுடைய முதல் 10 நாட்கள் பயணப்பட்டு விட்டார். இந்த 10 நாளில் அவர் நோன்பு நோக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கம் அவருக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த 10 நாளை கணக்கிட்டு ரமதானுக்கு பிறகு எத்தனை நோன்பை விட்டிருப்பாரோ அத்தனை நோன்பு, ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நோன்பை அவர் நோக்க வேண்டும். நோயாளிகளை பொறுத்தவரையில் 2 விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள். திடீர் என்பதாக வரக்கூடிய நோய், நிரந்தரமாகவே ஒருவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய். திடீரென்று வரக்கூடிய நோய், திடீர் என்பதாக காய்ச்சல் ஏற்படுகிறது, திடீர் என்பதாக வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது, திடீர் என்பதாக ஏதோ ஒரு நோய் நம்மை தாக்கிவிட்டது, ஒரு 4 நாட்களுக்கு தாக்கிவிட்டது, நம்மால் நோன்பு நோக்க முடியாது. திடீர் என்பதாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் தான் திடீரென்று நோய் ஏற்படும் பொழுது அவரும் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். விடுபட்ட நோன்புகளை ஆரோக்கியம் கிடைத்ததற்கு பிறகு அவர் மீட்ட வேண்டும். நிரந்தரமாகவே ஒருவர் நோயாளியாக இருப்பார் அல்லவா, கேன்சர், கிட்னி டயாலிஸ், அவங்களால நோன்பு வைக்கவே முடியாது. ரமதான்லையும் வைக்க முடியாது, மற்ற மாசத்திலையும் அவங்களால நோன்பு வைக்க முடியாது. நிரந்தரமான நோயாளியாக இருக்கக்கூடியவர், அவருக்கான குற்றப்பரிகாரம், இந்த குற்றப்பரிகாரம் தான் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இதுதான் குற்றப்பரிகாரம். 90 வயதிலே ஒருவர் இருக்கிறார், 80 வயதில் ஒருவர் இருக்கிறார், அவரால் நோன்பு நோக்க முடியாவிட்டால் நிரந்தரமாக ரமதானிலும் அவரால் நோன்பு நோக்க முடியாது, ஏனைய மாதத்திலும் அவரால் நோன்பு நோக்க முடியாது. இவர்களினுடைய குற்றப்பரிகாரம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு கொடுக்க வேண்டும். அவர் எதை சாப்பிடுவாரோ அல்லது அந்த சாப்பாட்டுக்கான தொகையை ஒரு ஏழையினுடைய கரத்திலே 30 நோன்பை ஒரு நோயாளி விடுகிறார், 30 நோன்பை ஒரு வயது முதிர்ந்தவர் விடுகிறார். இந்த பட்டியலுக்குள்ளாக வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய தாயும் வந்து விடுவாள், இந்த பட்டியலுக்குள்ளாக பாலூட்டக்கூடிய தாயும் வந்து விடுவாள், இந்த பட்டியலுக்குள்ளாக மாதவிடாய் பிரசவத்தீட்டினுடைய பெண் வரமாட்டாள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சுத்தமானதற்கு பிறகு நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும். நோயாளிகள், வயோதிகர்கள், வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஹம்லான பெண்கள், குழந்தைக்கு பாலூட்டக்கூடியவர்கள், இந்த 4 நபர்களுக்கான குற்றப்பரிகாரம் என்னவென்று சொன்னால், இவர்கள் நோன்பை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நோன்புக்கு ஒரு ஏழை விதமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவர்கள் எதை சாப்பிடுவார்களோ, ஒரு வேளை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுமோ
அந்த தொகையையோ அல்லது அந்த தொகைக்கு நிகரான கிரயமான அந்த உணவுகளை ஒரு ஏழையினுடைய கரத்தில் மொத்தமாக 30 ஏழைகளுக்கோ அல்லது 30 நாளுக்கான மொத்த உணவையும் ஒரே ஏழைகளுக்கோ தாராளமாக அவர் கொடுத்துக் கொள்ளலாம். இதை தாண்டி நோன்பிற்கென்று ஒரு பெரிய சட்டங்கள் இல்லை. இவையெல்லாம் நமக்கு தெரிந்தது. ஞாபகமூட்டுவதற்காக நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்ப ரமதானில் நோன்பு நோற்பது என்பது ஆக முக்கியமான ஒரு ஃபர்தான கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த ரமதானில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கிய ஒரு இபாதத் இரவு நேரங்களில் நின்று வணங்குவது. கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தையை மட்டும் கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி, மன் காம ரமதான் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமதானில் நிற்பாரோ அவரினுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பையும் இரவு தொழுகையையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இனி ஒரு அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், ரமதானினுடைய பகலில் அல்லாஹ் நோன்பு நோற்பதை உங்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். ரமதானினுடைய இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லாஹ் சிறப்பான இபாதத்தாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். பிரத்யோகமாக ரமதானினுடைய இரவிலே நின்று வணங்குதல். பொதுவாக எல்லா காலமும் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை ரசூலும் நபியினுடைய தோழர்களும் தொழுது வருகிறார்கள். அதை பற்றி இது பேசவில்லை. பிரத்யோகமாக ரமதானில் நீங்கள் நிற்க வேண்டும். ஏன் ரசூல் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர். நபியினுடைய தோழர்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். தஹஜ்ஜத்தினுடைய சிறப்புகளை, கியாமுல் லைலினுடைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நூறு ஹதீஸுகளை கொண்டு தன்னுடைய சமூகத்திற்கு ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். அப்ப ரமதானில் ஒரு தொழுகை இல்லை என்று சொன்னால் ரசூல் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரத்யோகமாக. அதனால்தான் உலகத்தில் தோன்றிய, நான் மீண்டும் சொல்கிறேன், மூத்த மார்க்கறிஞர்கள் யார்? இவர்களின் முதன்மையானவர் ஹத்தாபியினுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூத்த மார்க்கறிஞர்களின் முதன்மையானவர். நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சுவனத்திற்குரியவர். ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் வேறு ஒரு பாதையில் செல்வான். லவ்கான நபியன், எனக்கு பிறகு நபி என்றே ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று இருந்திருக்குமையானால் ஹத்தாபினுடைய மகன் உமர் அதற்கு தகுதியாக இருப்பார். அல்லாஹு அக்பர் கபீரா. எவ்வளவு பெரிய வார்த்தைகளை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை எப்படி விளங்கினார்கள்? காரணம், குர்ஆன் சொல்கிறது, ஃபஇன் ஆமினு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். இந்த மேன்மக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ, நபித்தோழர்களை அல்லாஹ் சுட்டி காட்டினான். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையிலும் சூரா ஃபாத்திஹாவில் அதைத்தானே கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ்வே, நேரான பாதையை நீ காட்டணும். எப்படிப்பட்ட நேரான பாதை? நீ யாருக்கு அருள் புரிந்து யாரையெல்லாம் உனது பாதையில் நீ தேர்வு செய்தாயோ அந்த லட்சோபக்கணக்கான நபித்தோழர்கள் அந்த பாதையில் எங்களை நீ பயணப்பட வைக்கணும். உமர் ரலியல்லாஹு எப்படி இதை விளங்கி இருக்கிறார்கள் பாருங்கள். முதல்ல ஸஹீஹுல் புகாரில இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல ஒரு நாள் வீட்டுக்கு வெளியில நின்று கொண்டு தொழ ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. ரெண்டாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக வீட்டுக்கு வெளியில நின்று தொழுகிறாங்க. அதை விட அதிகமான கூட்டம். மூன்றாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறாங்க. முழு மதீனாவும் திரண்டு வந்து விட்டது. நாலாவது நாள் ரசூலை மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நிற்கிறார்கள். ஆனால் ரசூலை காணவில்லை. ரமதானினுடைய மாதத்தில் மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை வரை மக்கள் நின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்பொழுது ரசூல் சொன்னார்கள், நானும் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு கால் நோன்பு உங்கள் மீது காலையிலே கடமையாக இருக்கிறது. நான் வந்து தொழுகையில் ஈடுபடும் பொழுது இந்த தராவீஹ் தொழுகையையும் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விடுவானோ என்ற பயத்தில் நான் வரவில்லை. அதனால் கடமையாகி விடுமோ என்ற பயத்தில் தான் நான் வரவில்லை என்ற இந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் பொழுது இஷா தொழுகை நடைபெறுகிறது. இஷா தொழுதற்கு பிறகு ரமதானினுடைய மாதத்தில் ஆங்காங்கே பள்ளிவாசல்களில் தனித்தனியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் தக்பீர் கட்டி இரவிலே நின்று வணங்க ஆரம்பிக்கிறார்கள். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு இருந்த அத்தனை நபித்தோழர்கள், நன்றாக கவனமாக பார்க்கணும், யார் அன்றைக்கு இருந்தார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூஸல் அஷ்அரி, கஅப் இப்னு மாலிக், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர். அல்லாஹு அக்பர். எல்லாம் புடம்போட்ட தங்கமாய், எல்லாம் இந்த உம்மத்தினுடைய தாரகை நட்சத்திரங்கள், லட்சோபக்கணக்கான அறிவினுடைய ஊற்றுக்கண்கள் அவர்கள் அனைவரும்.
மம்பவுல் இல்ம், அறிவினுடைய ஊற்றுக்கண்கள் அன்றைக்கு உயிரோடு இருந்தது. எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள். இதற்கு பிறகு நமது பள்ளிவாசல் மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களிலும் ரமதானினுடைய இரவிலே இஷா தொழுதற்கு பிறகு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதை முன்னால் நிப்பாட்டி அவருக்கு பின்னால் நின்று நாம் தொழ வேண்டும். காரணம், ரசூல் நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். ரமதானில் சில நாட்கள் பிரத்யோகமாக இமாமாக நின்று நமக்கு தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். கடமையாகி விடுமோ? இப்பொழுது ரசூல் மரணித்து விட்டார். இப்பொழுது எந்த இபாதத்தும் யாரும் கடமையாக்க முடியாது. ரசூல் தற்பொழுது இல்லை. ரசூல் இருந்தால்தான் கடமையா சுன்னாவா என்று தர்க்கம் செய்ய வேண்டும். இது சுன்னா என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரசூல் பயந்தது கடமையாகி விடுமோ என்ற ஒரு காரணத்திற்காகத்தானே தவிர இதை புறக்கணிக்க வேண்டும் என்று அல்ல. ரசூலினுடைய விருப்பம் இரவிலே மக்கள் தொழ வேண்டும் என்பதுதான். ஆதலால் இதற்கு பிறகு ஒரு இமாம் முன்னால் நிற்க வேண்டும். யார் அதற்கு தகுதியானவர்? உடனடியாக சொன்னார்கள், ரசூல் யாரிடத்திலே குர்ஆனை மனனம் செய்யுங்கள், யாரிடத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ அந்த உபை இப்னு கஅபை நாம் முன்னால் நிப்பாட்டுவோம். அவர்தான் அன்றைக்கு ஹாஃபிதாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு ஹாஃபிதாக இல்லை. அவரை முன்னால் நிப்பாட்டப்பட்டது. அன்றைக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தொழுகை. அன்றைக்கு இருந்த ஒரு நபித்தோழர்கள் கூட இதுக்கு மாற்று கருத்து சொல்லவே இல்லை. அவங்கள விடுங்க, அதுக்கு பிறகு வந்தவங்கள எந்த நபி தாபியீன்கள், தபா தாபியின். அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரமதானினுடைய இஷா தொழுதற்கு பிறகு பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்படக்கூடிய அந்த தராவீஹ் தொழுகை வீட்டிலே தொழக்கூடிய தொழுகையை விட மிக ஏற்றமானது. எல்லா பள்ளிவாசலிலும் எப்படி குர்ஆனை லட்சோபக்கணக்கான நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு தொகுத்து இதுதான் குர்ஆன் என்று சொன்னார்களோ அதுபோலத்தான் இந்த தராவீஹ் தொழுகையில் இதுவரை உலகத்திலே எந்த மாற்று கருத்தும் வந்ததில்லை. இஷாவுக்கு பிறகு பள்ளிவாசலிலே இமாம் ஹாஃபிதாக இருப்பாரையானால் அவரை முன்னால் நிப்பாட்டி மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் தராவீஹ் தொழுகை தொழ வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அவங்க அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணல. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு ரிமூவ் பண்ணல. அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு ரிமூவ் பண்ணல. அதுக்கு பிறகு உமையாக்கள் யாரும் இல்லை. இன்று வரை உலகத்தில் அதுதான் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மில் பல சகோதரர்கள் தராவீஹ் தொழுகையில பெரிய அளவுக்கு பொடும்போக்க ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு சூழல் என்று சொன்னால் வேற ஒரு விஷயம். ஆனால் ஒன்றுமில்லாமல் இமாம் தொழுகை நடத்தும் பொழுது வெளியிலே சும்மா உட்கார்ந்து கொண்டு பேசுவதும் தேவையில்லாமல் சும்மா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதர், ஒரு இமாம் பள்ளிவாசலிலே தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்தியதற்கு பிறகு அவரோடு சேர்த்து மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எதுவரை ஹத்தா யன்ஸரிஃப, இமாம் தொழுகையை முடிக்கக்கூடிய வரை இமாமோடு சேர்ந்து யாரெல்லாம் ஒன்றாக நிற்பார்களோ அவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் தொழுதவராக அல்லாஹ் அவர்களினுடைய நன்மையினுடைய பட்டியலை எழுதுகிறார். இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போறோம்னா அந்த சிறப்பு கிடைக்காது. இஷா தொழுதற்கு பிறகு இமாம் தராவீஹ் தொழுகை நடத்துவார் அல்லவா, அந்த தராவீஹ் தொழுகையிலே கலந்து கொண்டு இமாம் முடிக்கக்கூடிய வரை யார் நிற்பார்களோ, சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, இமாம் முடிக்கக்கூடிய வரை யார் இமாமை பின்தொடர்ந்து தொழுவார்களோ அல்லாஹ் இப்படி எழுதுவானாம், நிற்பது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான், ஆனால் அல்லாஹ் நன்மையினுடைய பட்டியலை எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் ஆக்குவார், இரவு முழுவதும் நின்று கொண்டே இருந்தார் என்று அல்லாஹ் எழுதுவானாம். பாதலாரின் பாசமானவர்களே, இரவு தொழுகைகளில் அதிகம் கவனம் செலுத்துவோம். ஏதோ சூழல், சந்தர்ப்பம், நிர்பந்தம் என்ற காரணத்திற்காக நாங்கள் வெளியே செல்வது தவறல்ல. ஆனால் இரவு தொழுகை என்றே ஒன்று இல்லை என்பதாக வாதாடுவதோ அல்லது இரவு தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக அமர்ந்திருப்பது என்பது இந்த உம்மத்தினுடைய குழப்பத்திற்கு அது ஒரு பெரிய காரணமாக அமையும். இது ரசூலினுடைய சுன்னா, குலஃபாஉர் ராஷிதீன் கலீஃபாக்களினுடைய சுன்னாக்கள், இந்த உம்மத்தினுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கிறது. இதுவரை உலகத்தில் யாரும் இந்த முடிவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்ததில்லை என்பதை உள்ளத்தில் பதிந்து கொள்ளுங்கள். இறுதியாக என் பாசமான சகோதரர்கள், குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறங்கியது. குர்ஆனுக்குத்தான் இந்த மாதம் இவ்வளவு கண்ணியம், சுவனங்கள் அலங்கரிக்கப்படுவதும் நரகங்கள் பூட்டப்படுவதும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதும் எல்லா கண்ணியத்திற்கு பின்னால் ஒன்றே ஒன்றுதான், ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது. அதிகம் குர்ஆனோடு உங்களினுடைய தொடர்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். உலமாக்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸினுடைய பெட்டகம். ஆனால் ரமதான் வந்துட்டு ஹதீஸை கூட படிக்க மாட்டாராம். காரணம், இது ஷஹ்ருல் குர்ஆன், இது குர்ஆனினுடைய மாதம். குர்ஆனோடு தங்களினுடைய நேரங்களை பயன்படுத்துவார்கள். முடிந்த அளவிற்கு குர்ஆனோடு உங்களினுடைய நேரங்களை
குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்கள். திக்கி ஓதத் தெரிகிறதா? தப்பே இல்லை. ரசூல் சொன்னார் அல்லவா, 2 கூலிகளை அல்லாஹ் கொடுப்பானாம் திக்கி திக்கி ஓதக்கூடியவருக்கு. யார் சரளமாக ஓதுகிறார்களோ கிராமின் பரரா, வானவர்கள் தங்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் வைத்து அழகு பார்ப்பானாம். ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது. நாம் முஸ்லிம் என்பதனுடைய அடையாளம் குர்ஆனை கற்றுக்கொள்வது சகோதரர்கள். அல்லதீன அத்தைனாஹுமுல் கிதாப் யத்லூன ஹக்க திலாவத்திஹி. அல்லாஹ் சொல்கிறான், அந்த முஃமின்கள் யார் என்றால் குர்ஆன் இறங்கிய விதத்தில் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். ரமதான் மாதத்திலும் கூட நாம் குர்ஆனை ஓதாவிட்டால் நம்முடைய வீடுகளில் கணவன் மனைவியாக திட்டமிடுங்கள். மனைவிகளுக்கு ஒரு பெரிய அளவிற்கு ஓய்வுகளை கொடுங்கள். பல சகோதரர், நாம் எப்படி இபாதத்துகளில், நாம் எப்படி நன்மைகளில் ஈடுபட வேண்டுமோ அதுபோன்று தானே நம்முடைய மனைவிமார்களும் சம்பந்தம் இல்லாமல் சமையல்களிலேயே பெரிய அளவுக்கு நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உட்கார்ந்து பேசுங்கள். நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் ஓதுகிறேன். நாம் இருவரும் மாறி மாறி ஓதலாம். குர்ஆனுக்கான மாதம் இந்த மாதம். பள்ளிவாசலுக்கு வருகிறீர்களா? கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை குர்ஆனோடு நீங்கள் நேரம் செலவு செய்யுங்கள். ஒரு வக்துக்கு ஒரு ஜுசு ஓதினால், ஒரு வக்துக்கு ஒரு ஜுசு ஓதினோம் என்று சொன்னால் 5 நாளைக்கு ஒரு குர்ஆனை நாம் நிறைவு செய்ய முடியும். கவனமாக கேளுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 பக்கம் நம்ம ஓதுறோம்னு வைங்க, ஒரு வக்துக்கு 2 பக்கம் நம்ம ஓதுனோம்னா மாதம் முடியும் பொழுது 2 குர்ஆனை நாம் தமாம் செய்திருக்க முடியும். பல்வேறு சந்தர்ப்பம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும், ஒவ்வொரு வேலைப்பளுக்கள் இருக்கும். உங்களது வேலைப்பளுக்களை சுருக்கி கொண்டு குர்ஆனினுடைய மாதம் இந்த மாதம். குர்ஆனுடைய நேரங்களை செலவு செய்யுங்கள். யார் குர்ஆன் ஓதுவார்களோ என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பையும் குர்ஆனையும் பிரித்து பார்த்ததே இல்லை. வஸ்ஸியாம் வல் குர்ஆன் இஸ்ஃபான். ரசூல் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் நாளைக்கு மறுமையில் சிபாரிசு செய்யும். நோன்பாவது இப்படி சிபாரிசு செய்யுமாம், அல்லாஹுவே உனக்காக பசித்திருந்தான், உனக்காக தாகித்திருந்தான், உனக்காக இச்சைகளை கட்டுப்படுத்தினான், இவனை நீ சோனம் நுழைய வைக்கணும் என்று நோன்பு சிபாரிசு செய்யுமாம். ஆனால் குர்ஆன் கொஞ்சம் அதிகப்படியாகவே சிபாரிசு செய்யுமாம். ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹுவே ஆனா அல்லைலி வத்துராஃபன் நஹார், பகலிலும் இரவிலும் என்னை இவன் ஓதினான், இவனை நீ கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவான். நோன்பு குர்ஆன் சொல்லுமாம், இல்லை இந்த கண்ணியம் பத்தாது, இன்னும் இவனை நீ கண்ணியப்படுத்தணும், அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்துவானாம். அந்த குர்ஆன் சொல்லுமாம், இதுவும் பத்தாது அல்லாஹுவே, இன்னும் இவனை கண்ணியப்படுத்தணும். கண்ணியத்தினுடைய உச்சிக்கு அந்த குர்ஆன் அவனை கொண்டு சென்று விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கபரிலே ஒரு மனிதனை அடக்கம் செய்து விட்டால் யார் துணைக்கு இருக்க போகிறார்கள்? சகோதரர்களே, தனித்த அந்த உலகத்தை நாம் சந்திக்கணும். எவ்வளவு நண்பர் பட்டாரத்தோடு, எவ்வளவு பாசமான குடும்பத்தோடு நாங்கள் பயணப்பட்டாலும், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? ரபீல் அவ்வல் மாதம் வியாழக்கிழமை மக்ரிபினுடைய நேரத்தில் ரசூலை கபரிலே நான் தான் கீழே வைத்தேன், மண்ணிலே நான் தான் வைத்தேன். வைக்கும் பொழுது மனம் சொன்னது, அல்லாஹ்வின் தூதரையா தனித்து வைக்குகிறாய் என்று, அல்லாஹ்வின் தூதரையா மண் மீது வைக்குகிறாய் என்று. ஆனால் எங்களினுடைய கைகள் ரசூலை அந்த மண் மீது வைத்தது, குழியில் வைத்தது. என்னுடைய மனம் சொன்னது, அகிலத்தின் அருள் கொடையின் மீது மண்ணை வாரி போட போகிறாயா என்று. ஆனால் எங்கள் கரங்கள் எல்லாம் மண்ணை வாரி போட்டு மூடி எழுந்துத்தான் வந்தோம். ரசூலுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் அந்த கபரை சந்தித்தே ஆக வேண்டும். ரசூல் சொன்னார்கள் பாருங்கள், யார் குர்ஆனோடு நட்பு கொள்வார்களோ, அதனாலதான் குர்ஆனை ஓதுறதுக்கு அரபியில சாஹிபுல் குர்ஆன் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப் என்று சொன்னால் நண்பன், குர்ஆனின் நண்பன், குர்ஆனின் தோழர் என்றுதான் அவருக்கு பெயர் சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் குர்ஆனோடு நண்பனாக இருந்தானோ அவனை கபரில் அடக்கம் செய்து விட்டு எல்லோரும் விலகி செல்லும் பொழுது அவன் தலைக்கு பக்கத்தில் ஒளிமயமான ஒரு உருவம் அமர்ந்திருக்கும். அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்பான், மன் அன்த, நீ யார் என்று கேட்கும் பொழுது அந்த உருவம் சொல்லும், நான் தான் நீ ஓதிய குர்ஆன் என்பதாக. அல்லாஹ் அக்பர். நாளைய மறுமையில் கால்கள் நடுங்கும் பொழுது நம்முடைய இடுப்பு எலும்பை ஸ்திரப்படுத்தக்கூடிய நம்முடைய நண்பன் குர்ஆன். நாளைய கபரினுடைய அந்த இருட்டு பள்ளத்தாக்கில் நமக்காய் ஒளியாக பாதுகாக்கக்கூடியது குர்ஆன். எல்லாரும் சோனம் நுழைவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் குர்ஆன் ஓதியவங்க சோனம் நுழைஞ்சா மட்டும் அது மட்டும் அவங்களுக்கு சோனம் இல்லையா? நோன்பு வைக்கிறாரு, அவருக்கு ஒரு சோனத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். தொழுகிறாரு, அவருக்கு அல்லாஹ் ஒரு சோனத்தை கொடுத்துருவான். ஆனால் யார் குர்ஆனோடு நட்பு கொண்டார்களோ அவருக்கு அல்லாஹ் ஒரு சோனத்தை கொடுத்துட்டு சொல்வானா, ரத்தில் ரத்தில் ஃபித்துன்யா, மனிதா நீ குர்ஆனை ஓது என்று அல்லாஹ் சொல்வானா. நாளைக்கு சோனத்தில் ஒரே ஒரு இபாதத்து தான் இருக்கும், குர்ஆன் ஓதக்கூடிய இபாதத்து. அல்லாஹ் சொல்வானாம், குர்ஆனை நீ ஓது. அந்த மனிதன் ஓத ஆரம்பிப்பான், அவனுடைய சுவனம் உயர்ந்து கொண்டே செல்லும். எங்கே அவன் நிப்பாட்டுகிறானோ அதுதான் அவனுடைய சுவனம். மீண்டும் ஓதினால் மீண்டும் சுவனம் சென்று கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். குர்ஆனோடு நட்பு கொண்டவருக்கு மட்டும்தான் இதுதான் சுவனம் என்று இல்லை, ஓத ஓத சுவனம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் என் பாச உறவுகளே, ரமதான் மிக விரைவாக விடை பெற்றுவிடும்.
ஒவ்வொரு வருட ரமதானினுடைய ஆரம்பத்தில் பெரிய அளவுக்கு திட்டம் விடுகிறோம், ஆனால் எந்த திட்டமும் நடக்காமல் போய்விடுகிறது. ஆதலால் கொஞ்சம் கவனத்தோடி குர்ஆனோடி நீங்கள் நேசம் கொள்ளுங்கள். குர்ஆனை எப்பொழுது சின்ன குர்ஆனை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஓத தெரியக்கூடியவர் சின்ன குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் இருக்கிறீர்களா, உங்க கடையில் ஒரு குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் நேரத்தை செலவு செய்வீர்களோ அங்கெல்லாம் குர்ஆனை வைத்துக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குர்ஆனோடி அமிர்தங்களை அமிர்ந்து கொண்டு வெளியே வந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் அடைய வைத்திருக்கிறான். இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதம் முழுவதும் எப்படி நாங்கள் பயணப்பட்டால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அப்படி இந்த மாதத்தில் பயணப்படக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். அகுல் கூலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான சகோதர சகோதரிகளே, ரமதானினுடைய மாதம் பல்வேறு அமல்களில் ஆர்வப்படக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், கான அஜ்வதன் நாஸ், அல்லாஹுவின் தூதர் அதிகம் கருணை காட்டக்கூடியவராக இருப்பார். என்றாலும் ஹீன யல்காஹு ரமதான், ரமதான் வந்துவிட்டால் அவரினுடைய கருணையை இடை போட முடியாது. ரீஹல் முர்சலா, வீசக்கூடிய புயல் காற்றை விட அல்லாஹுவின் தூதர் கருணை காட்டக்கூடியவராக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இந்த மாதம் கருணையினுடைய மாதம், இந்த மாதம் பாசத்தினுடைய மாதம். நம்முடைய குடும்ப உறவுகளின் மீது, நம்முடைய அயல்வாசியின் மீது, நம்முடைய இரத்த பந்தங்களின் மீது எல்லா விஷயங்களிலும் கருணை காட்டக்கூடிய, அதனால தான் இந்த மாதத்துக்கு ஷஹ்ரு ஸபுர், பொறுமையினுடைய மாதம். ஷஹ்ருல் குஃப்ரான், மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். இந்த மாதத்திற்கு பல்வேறு பெயர்கள், அதில் ஆக மிக முக்கியமான பெயர் ஷஹ்ரு ஸபுர், பொறுமையினுடைய மாதம். குடும்ப உறவுகளின் மீது பொறுமை காட்டுவோம். நம்ம எல்லோரும் இப்பொழுது இபாதத்து செய்கிறோம். ரமதானில் பல்வேறு இபாதத்துகள், தான தர்மங்கள், தொழுகைகள், வணக்க வழிபாடுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையை பாருங்கள், சஹீஹ் முஸ்லிம், துஅரதுல் அஅமால் யௌமல் இஸ்னைன் யௌமல் ஹமீஸ், வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒவ்வொரு அடியானினுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். உறவுகளை துண்டித்தவனினுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்பதாக தர்க்கம் செய்ய வேண்டாம். நாம மன்னிப்பை கொடுப்போம், நாம மன்னிப்பை தேடுவோம். உறவுகள் யாரெல்லாம் பிரிந்திருப்பீர்களோ, என்ன ரமதான், என்ன அகிலன்யா ரமதான் என்று நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். உம்மாவோடி பேசாத ஒரு ரமதான், வாப்பாவோடி உறவு, வாப்பாவோடி நட்பு பாராட்டாத, இரத்த பந்த சகோதரனோடி கை கோர்க்காத ஒரு பெருநாளும் ஒரு புத்தாடையும் ஒரு இஃப்தாரும் ஒரு சகரும் என்ன லாபம் சகோதரர்கள்? நம்ம எத்தனை சகோதரர்கள் ரமதானினுடைய இரவுகளில் நின்று கண்ணீரோடி பிரார்த்திக்கிறார். ரசூலினுடைய நபிமொழி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, உறவுகளை துண்டிக்காமல் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உறவுகளை துண்டித்தவனினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். நோன்பை விடவும் உறவுகளை சேர்ந்திருப்பது ஃபர்தான விஷயம், கவனமாக இருங்கள். ஆதலால் அன்பான உறவுகளே, கருணை காட்டுவோம், மன்னிப்பை கொடுப்போம். நம் பக்கம் சரியாகவே இருக்கட்டும், நம் பக்கம் நியாயமாகவே இருக்கட்டும், அவர்கள் பக்கம் தவறே இருக்கட்டும். அல்லாஹுவின் தூதர் எவ்வளவு காயங்களை பட்டதற்கு பிறகும் அல்லாஹுவின் தூதர் மன்னிப்பை வாரி வழங்கினார்கள். அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் நாங்கள். ஆதலால் முதன்மையாக இந்த மாதம் கருணை காட்டக்கூடிய மாதம், மன்னிக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும், அலா துஹிப்பூன் ஐயக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்பினால் நீங்களும் பிறரை மன்னியுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். ரமதான் மன்னிக்கக்கூடிய மாதம். ரசூல் சொன்னார் அல்லவா, ரமதான் வந்தும் யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடையட்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை, நீங்களும் பிறரை மன்னியுங்கள் என்பதாக. ஆதலால் என் பாசமான உறவுகளே, அஜ்வதுன் நாஸ், மனிதர்களின் மீது கருணை காட்டுவோம். உறவுகளில் யார் வறுமையில் இருப்பார்களோ, நம்முடைய அயல்வாசிகளில் யார் வறுமையில் இருப்பார்களோ, முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, யாருக்கு நாங்கள் முதன்மையாக செலவு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன, அல் அக்ரிபா, உன்னுடைய நெருங்கிய உறவுகளிடத்திலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள்.
ரமதானினுடைய மாசத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சின்னாப்பா குழந்தைகள், நம்முடைய பெரிய தகப்பனாரினுடைய குழந்தைகள், நம்முடைய அயல்வாசிகள், ஏதோ ஒரு தூர சொந்தங்கள் வறுமையினுடைய கோர பிடிகள்ல, அல்லது குழந்தைகள் கணவன் மரணித்து விதவையாய், அல்லது குழந்தையினுடைய மருத்துவத்திற்காய் வறுமையினுடைய மிகப்பெரிய கோர பிடிகளில் சிக்குண்டு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இரத்த பந்தத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அயல்வாசிகளாக எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ரமதான் பிறரினுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவைக்க வேண்டும் நம்முடைய உதவிகளால். வெறுமனையாக நாங்கள் செலவு செய்வதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம்னா அது ஒரு நன்மை, நல்ல கேளுங்க. ஆனால் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு நாம் செலவு செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் சிரமத்தில் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் உதவி செய்தால் ரசூல் சொன்னார்கள் ஹசனத்தான், 2 நன்மைகள். ஒன்று உதவி செய்த நன்மை, இன்னொன்று குடும்ப உறவுகளை சேர்ந்த நன்மை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். ஆதலால் குடும்பத்தின் மீது கருணை காட்டுவோம், குறிப்பாக குழந்தைகளின் மீது, மனைவியின் மீது. நான் சென்ற உரையில் சொன்னதுதான், வேலை பளுக்களை குறைத்து கொடுப்போம். நம்முடைய மனைவிமார்கள் ரமதானினுடைய மாதங்கள் அதிகம் பெரிய அளவுக்கு சுமைகளை, வேலை பளுக்களை வேண்டாம் சகோதரர்களே. இந்த மாதம் இபாதத்திலே கழிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். பொருளாதாரத்தை முடிந்த அளவிற்கு திட்டமிட்டு சரியான நபர்களினுடைய கரத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். அந்த சரியான நபர்களை முதலில் நமது குடும்பத்தில் இருந்து நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இறுதியாக இபாதத்துகள், பொதுவான இபாதத்துகள், லுஹா தொழுகை. ரசூல் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ரசூல் கேட்பாங்க, உங்களில் யார் இன்றைக்கு நோன்பாளி? ஒரு தோழர் எழுந்திருப்பார். மீண்டும் கேட்பார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இது வருகிறது. மீண்டும் ரசூல் கேட்பார், உங்களில் யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர்? ஒரு தோழர் எழுந்திருப்பார். மீண்டும் ரசூல் கேட்பார், இன்றைக்கு உங்களில் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தார்? ஒரு தோழர் எழுந்திருப்பார். ரசூல் மீண்டும் கேட்பார், உங்களில் யார் ஒரு ஜனாசாவை இன்றைக்கு பின்தொடர்ந்தார்? ஒரு தோழர் எழுந்திருப்பார். மொத்தம் 4 இபாதத்துகள். உங்களில் யார் நோன்பாளி? உங்களில் யார் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தார்? உங்களில் யார் ஒரு நோயாளியை சந்தித்தார்? உங்களில் யார் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டார்? ரசூல் கேட்பார்கள். இந்த இபாதத்தை செய்தவர்கள் எழுந்திருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு தோழர் எழுந்து நிற்பார். அவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலை, இந்த 4 இபாதத்தையும் இன்றைக்கு நான் தான் செய்தேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த 4 இபாதத்தும் இன்றைய தினம் ஒன்றாகி விடுமோ, அல்லாஹ் அவரை சுவனம் நுழைவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இந்த 4 இபாதத்தும் ஒரே நாளில் நடந்தால் அவருக்கு சுவனம் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். ரமதானினுடைய மாதம் எவ்வளவு அழகான மாதம். நோன்பு வைத்திருக்கிறோம், ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு விட்டால், ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து விட்டால், ஒரு நோயாளியை சந்தித்து விட்டால், அல்லாஹு அக்பர், சுவனம் கடமையாகிவிடும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ரமதானினுடைய மாதத்தில் இபாதத்துகளை திட்டமிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை சிறந்த முறையில் கழிக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும். உலகம் முழுவதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் நுழைந்து விட்டது. ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் நிரந்தரமாக்கட்டும். ரமதானினுடைய வருகையினால் முஸ்லிம்களினுடைய வாழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பாக்கட்டும். ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.